சிவராத்திரியோட கதையை சொல்ல போறேன். முன்னால சித்திரன் ஒரு வேட்டைக்காரர் இருந்தாரு. அவருக்கு ஆடத்த விலங்குகளை கொண்டு குடும்பம் நடத்தினாரு. சித்திரவனுக்கு வருமானம் பார்த்ததுனால ஒரு பெரிய வியாபாரி கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. சரியா கடனை அடைக்க முடியாததால அந்த வியாபாரி பண்ண ஒரு சிவன் கோயில அடைச்சு வச்சுட்டாரு. அன்னைக்கு தற்செயலா சிவராத்திரி. கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் எல்லாரும் சிவனுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. சிவராத்திரியோட கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. வேட்டைக்காரரும் தெரியாரு. அன்னைக்கு சாயந்தரமே வியாபாரி வேட்டைக்காரரை கூப்பிட்டு கடனை எப்படியாவது திரும்ப அடைன்னு சொன்னாரு. வேட்டைக்காரரும் நான் எப்படியாவது திரும்ப அடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. வேட்டைக்காரர் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு. வேட்டைக்காரருக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது. காட்டுக்குள்ள அங்க இங்கன்னு சுத்தி திரிஞ்சு பார்த்தாரு. சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடைக்கல. வேட்டைக்காரர் பட்னியாவே இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுல இருந்த ஒரு குளத்துக்கிட்ட ஒரு மரம் இருந்தது. அன்னைக்கு ராத்திரி அந்த மரத்துல தங்கிக்கலான்னு வேட்டைக்காரர் அந்த மரத்தை மேல ஏறிட்டாரு. அது ஒரு வில்வ மரம். வேட்டைக்காரர் அந்த மரத்துல இருந்து உடஞ்சு போன கிளைகளை எடுத்து கீழே போட்டுட்டு இருந்தாரு. கீழே சிவலிங்கம் இருந்தது வேட்டைக்காரருக்கு தெரியாது. அப்படி அந்த கிளைகளோட இலைகளை போடும்போது வில்வ மரத்தோட இலைகள் சாக்ஷா சிவ பகவான் இலையை விழுந்தது. இப்படி வேட்டைக்காரர் சாப்பிடாம அவருக்கு தெரியாமையே சிவராத்திரிக்கு விரதம் இருந்து முதல் கட்ட பூஜையும் பூர்த்தி செஞ்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கர்ப்பிணிமான் ரொம்ப தாகத்தோட குளத்துக்கிட்ட தண்ணி குடிக்கலான்னு வந்தது. மானை பார்த்த வேட்டைக்காரர் அதை வேட்டையாடுறதுக்கு அவரோட அம்பு எடுத்தாரு. கர்ப்பிணிமான் வேட்டைக்காரர்கிட்ட நான் என் குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன், என்னை கொண்டுடாதீங்க, என்னை கொண்டுட்டீங்கன்னா என் குழந்தையும் இறந்துடும், என்னை விட்டுடுங்க, எங்க 2 பேரையும் விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்சுது. வேட்டைக்காரரும் அந்த கர்ப்பிணிமானை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த கர்ப்பிணிமானை விட்டுடுறாரு. கர்ப்பிணிமான் வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. வேட்டைக்காரர் அவரோட அம்மா சரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் கை பட்டு வேல மரத்தோட இலைகள் சிவலிங்கத்து மேல விழுந்து இப்படி 2வது கட்ட பூஜையும் முடிவடைஞ்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆண்மான் குளத்துல தண்ணி குடிக்கலான்னு வந்தது. ஆண்மான்னு பார்த்த வேட்டைக்காரர் அதை வேட்டையாட அவரோட அம்பை எடுத்தாரு. உடனே ஆண்மான் வேட்டைக்காரர்கிட்ட ஐயோ என்னை கொண்டுடாதீங்க, என்னை நம்பி கர்ப்பமா இருக்க என் மனைவி இருக்கா, அவ என்னை தேடிக்கிட்டே இருப்பா, நான் அவளுக்காக வீட்டுக்கு போகணும், என்னை கொண்டுடாதீங்க, என் குழந்தைய நான் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஆண்மான் வேட்டைக்காரர்கிட்ட கெஞ்சி போயிடுச்சு. வேட்டைக்காரரும் அந்த ஆண்மான் ரொம்ப பரிதாபப்பட்டு அதை விட்டுட்டாரு. வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்மான் அங்கிருந்து போயிடுது. வேட்டைக்காரர் அவருக்கு தெரியாம மர கிளைகளை அசைச்சாரு. அப்ப வில்வ இலைகள் சிவலிங்கம் மேல விழுந்தது. இப்படி 3வது கட்ட பூஜையும் சிவனுக்கு பூர்த்தியா தெரிவிச்சு. வேட்டைக்காரருக்கு இது தெரியாமையே இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மாமான் தன்னோட 2 குழந்தைமாரோட குளத்துல தண்ணி குடிக்கலான்னு வந்து இதை பார்க்க வேட்டைக்காரருக்கு அடடா 3 மான் கிடைச்சிருக்கேன், இதை எப்படியாவது வேட்டையாடணும்னு அம்ப எடுத்தாரு. அப்ப அம்மாமான் வேட்டைக்காரர்கிட்ட சொல்லிச்சு, இங்க பால் வேட்டைக்காரனே, என் குழந்தைங்களா இருக்கு, என்னை நம்பி இருக்கு, நீ என்னை கொண்டுட்டீங்கன்னா அது ரொம்ப பாவம், என்னை விட்டுட்டுன்னு கேக்குது. ஆனா வேட்டைக்காரர் உன்ன மாதிரிதான் எனக்கு குழந்தை இருக்கு, அது பசியோட இருக்கும், உன்னை கொண்டு போனாதான் என் குழந்தையோட பசியையும் என் மனைவியோட பசியையும் நான் கொடுக்க முடியும். உடனே அந்த அம்மா என்னை கொண்டுட்டீங்கன்னா தாய் இல்லாம என் குழந்தைங்க ஆயிடுவாங்க, அந்த பாவத்துக்கு நீங்க ஆளாகாதீங்க, என்னை விட்டுட்டீங்கன்னா என்னைக்கும் உங்களுக்கு நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் நாங்கள் உங்களுக்கு இருப்போம், எங்களை விட்டுடுங்க அப்படின்னு தெரிஞ்சது. வேட்டைக்காரரும் ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த 3 மானையும் விட்டுட்டாரு. உடனே அந்த 3 மானும் வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சுல. வேட்டைக்காரர் என்ன பண்றதுன்னு தெரியாம இலைகளை பிடிச்சு போட்டாரு. வேல்வ இலைகள் அவருக்கு தெரியாம கீழே உள்ள சிவலிங்கம் மேல அப்படியே விழுந்தது. இப்படி 4வது கட்ட பூஜையும் பூர்த்தி அடைஞ்சது. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல வாட்ட சாட்டமா ஒரு மான் வந்தது. அதை வேட்டையாடலான்னு வேட்டைக்காரர் அம்பு எடுத்தாரு. வேட்டைக்காரர் அம்பு எடுக்கிறது பார்த்த அந்த மான் வேட்டைக்காரர்கிட்ட இங்க பாருங்க வேட்டைக்காரரே, என்னை நம்பி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்கு, என்னை கொண்டுட்டீங்கன்னா என் குழந்தை அனாதையாயிரும், என்னை கொண்டு பாவம் உங்களுக்கு வேணாம், அம்மா இல்லாம என் குழந்தைங்க வளரக்கூடாது, அந்த பாவத்தை நீங்க சுமக்காதீங்க வேட்டைக்காரரே, இதுவே என்னை விட்டுடுங்க, என்னைக்குமே உங்களுக்கு நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் நான் இருப்பேன்,
எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான் கிடைக்கும் வேட்டுக்காரரே, எங்களுக்கு ஒன்று பாவத்தை சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லி அந்த மான் ரொம்ப ரொம்ப வேட்டுக்காரர்கிட்ட கெஞ்சிச்சு. மான் பேசுனது கேட்ட வேட்டுக்காரர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. மறுபடியும் அந்த மான் வேட்டுக்காரர்கிட்ட, இங்க பாருங்க வேட்டுக்காரரே, உங்க குழந்தைங்க உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் என் குழந்தைங்களும் என்னை கொண்டுட்டா உங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கொண்டு எவ்வளவு வலி இருக்குமோ அதே மாதிரிதான் என் குழந்தைங்களுக்குன்னு சொல்லி கேட்குது. வேட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த மானை போக சொல்லிட்டாரு. மான் நன்றியை சொல்லிட்டு வேட்டுக்காரருக்கு நான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அப்படியே அந்த ராத்திரியும் போயிடுச்சு. அந்த ராத்திரி ஃபுல்லா சிவராத்திரிக்கு விரதம் இருந்த மாதிரியும் ஆச்சு, எந்த உயிரையும் கொல்லாம இருந்த மாதிரியும் ஆயிடுச்சு. இது தெரியாம வேட்டுக்காரர் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருந்தாரு. அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. வேட்டுக்காரருக்கு பசியோடு தன் குழந்தைகளும் மனைவியும் இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மான் எல்லாமே வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்ல அங்க வந்தது. அந்த மான் எல்லாத்தையும் பார்த்த வேட்டைக்காரர் இனிமேல் விலங்குகள் கொண்டு நம்ம வாழக்கூடாதுன்னு பிடித்தாரு. உடனே வேட்டைக்காரர் மரத்துல இருந்து கீழே இறங்கி அந்த மான் எல்லாத்துக்கிட்டையும் சரி இனிமேல் இந்த யாரையும் நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. மான்களும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போட்டுருந்தார். இப்படி உயிர்களை கொள்ளாம சிவராத்திரிக்கு விரதம் இருந்ததால வேட்டைக்காரருக்கு புண்ணியம் சேர்ந்துச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் சொர்க்கத்துக்கு போனாரு. சொர்க்கத்துல இருந்து அவர் சிவ பகவான் அவர் கிடைச்சது. சிவ பகவானோட அருளை வாங்கிட்டு அடுத்த ஜென்மத்துல அவர் ஒரு ராஜாவா வந்தாரு. முன் ஜென்மத்தோட ஞாபகம் வந்து மான் கதை ஞாபகம் வந்து மகா சிவராத்திரிக்கு பரிபூர்ணமா பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு. முன் ஜென்மத்தோட பலனும் அவருக்கு கிடைச்சது. இப்படி மகா சிவராத்திரிக்கு மட்டும் பூஜை செய்யாம தினமும் சிவனுக்கு பக்தியோட பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு. அவரால் உயிர் தொழிற்ச மான்கள் எல்லாமே வேட்டைக்காரருக்கு ரொம்ப நன்றியோடு இருந்தது. அந்த புண்ணியம் எல்லாமே வேட்டைக்காரரை ரொம்ப நல்லா வாழ வச்சுது. இப்படி வேட்டைக்காரர் அறியாமையே செய்த மகா சிவராத்திரி விரதத்துக்கு இவ்வளவு பலன் இருந்தா நம்ம ஏன் இந்த சிவராத்திரிக்கு விரதம் இருக்கக்கூடாது? என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா செய்வீங்களா? ஓம் நம சிவாய. ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ வந்தனாத் மிருத்யுபமுஷி யமானதாத்.